இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைஸ் நூடுல்ஸ் தாங்க பண்ணியிருக்கிறோம். நம்ம அரிசி மாவில் இடியாப்பம், கொழக்கட்டை, புட்டு இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை நூடுல்ஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டு பசங்க இந்த மாதிரி நீங்கள் நூடுல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கிச்சனை சுற்றி வருவாங்க. அந்தளவுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இன்று பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம் பார்த்துடலாம். இப்போ ஒரு கப்புக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இது நம்ம புட்டு செய்கிற மாவு தான், இடியாப்பம் புட்டுக்கு பயன்படுத்துகிற மாவு தான். இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடயே ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த எண்ணெய் இந்த மாவோட எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்புக்கு மாவு எடுத்தோம், அதுக்கு ஒரு கப்புக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துருக்கேங்க. இதை முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் அப்படியே ஊற்றி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு கப்பு மாவுக்கு நம்மளுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த மாவை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கை தொடுற சூடுக்கு வந்தால் பிறகு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த முறுக்கு பிழியறதை எடுத்துக்கிட்டு உள்ளெல்லாம் நல்லா எண்ணெய் தடவிட்டு வச்சுருக்கிறேன். அதே போல் முறுக்கு பிழியிற அச்சில் நம்ம உள்ளே சேர்த்து பிழிஞ்சிடக்கூடாது. இடியாப்ப அச்சில் தான் நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறணுங்க. இப்போ நான் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுலேயுமே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மீதமாக இருக்கிற இந்த மாவை உடனே நம்ம மூடி வச்சுருந்தோங்க, இல்லாட்டா மேலாப்பில் நம்மளுக்கு காஞ்சு போயிடும். இப்போ முறுக்கு அச்சில் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாச்சு மாவுகளை. இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிற போகிறோம் இடியாப்பத்தை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரியே நீங்கள் இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வருங்க. இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிட்டாச்சு. இப்போ இட்லி சட்டியில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சா பிறகு தான் நம்ம உள்ளே சேர்த்துக்கிறணும். இப்போ 2 தட்டிலையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு நல்லா வேக விடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாத்திரலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு கையில் கொஞ்சமாக தண்ணியை நனைச்சிட்டு நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் இது ஒட்டாமல் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆற விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. அப்படியே நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஆற விட்டுட்டுனாலே போதுங்க. லைட்டாக ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்து விட்டாலே போதும், அப்படியே தன்னால் வந்துடுங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இதை நூடுல்ஸ் போல் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கையில் உதிரியாக பிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு சிலருக்கு வந்து குட்டி குட்டியாக வேணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் நல்லா நீளமாக வேணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதை நல்லா பிரித்து இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால இது நல்லா பிரிக்கிறதுக்கு நல்லா பொழுன்னு நம்மளுக்கு நல்லா உதிரியாக வந்துடுங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. திறந்து வைக்க வேணாம், காஞ்சு போனது போல் ஆயிரும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு எதுவும் சேர்க்க வேண்டாம். 2 பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை லைட்டாக ஒரு செகண்ட் மட்டும் வதக்கிக்கிட்டு 50 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுது. நம்ம பாத்திரலாம் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே ஒரு 100 கிராமுக்கு உருளைக்கிழங்கும் 100 கிராம் கேரட்டையும் நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும் போது நம்மளுக்கு இது வெந்தாலுமே இதே மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நம்ம அந்த மேகியோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா உப்பு எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி இது எல்லாத்தையுமே மூடி வச்சு ஒரு 4
4-5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாங்க. இடையில நல்லா கலந்து விட்டுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். பாருங்கள், உருளைக்கிழங்க நம்ம இப்படி மசித்து பார்க்கும் போது பாருங்கள் நல்லா மசியுது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூனுக்கு சீரகப்பொடி எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மசாலா 1 2 3 இருக்கும், அந்த பொடியும் ஒரு பாக்கெட்டை முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு எடுத்த பிறகு இதில் ஒரு 1/4 கப்புக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி மட்டும் விடுங்க, 1 செகண்ட் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியாப்பம் நூடுல்ஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே ரொம்ப அதிகமாக கலந்து விடாதீங்க, மெதுவாக அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. இல்லைன்னா உதிரியாக நம்மளுக்கு வராது, ரொம்ப உடஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். பார்த்து நிதானமாக கலந்து விட்டுக்குங்க. நம்ம இடியாப்பம் பிழியும் போதேவும் அந்த மாவுக்கு தனியாக உப்பு சேர்த்துக்கிட்டோம், அதே போல் அந்த காய்க்குமே உப்பு சேர்த்துக்கிட்டோம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வாசம் சும்மா கமன்னு செம்மையாக வருதுங்க. இது செய்யும் போதே நம்ம வீட்டு குழந்தைகள் அடுப்படியவே சுற்றி வருவாங்கங்க. வாசனை அந்தளவுக்கு அவங்கள இழுத்துட்டு வந்துடும். அடுப்படிக்கேவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு இப்போ ரைஸ் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டோம், செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சுங்க. நீங்களுமே இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.